எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் ஓம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து கதைக்கும் இந்த சொல்லுக்கும் ரொம்ப தொடர்புகள் வேறு வேறு லெவல்ஸில் இருக்குது, வேறு வேறு லேயர்ஸில் இருக்குது. அடுத்தது இதை பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த டீசர்ஸ் கொடுக்கும்போது இட்ஸ் டூ ஏர்லி டு எக்ஸ்பிளைன் த டைட்டில் நினைக்கிறேன் நான். அடுத்தடுத்த டீசர்ஸ் அண்ட் அடுத்தடுத்த மெட்டீரியல்ஸ் வரும்போது யூ வில் ஹாவ் தி ஆன்சர் சார். சார் இங்கே ஏற்கனவே கன்னடத்தில் உபேந்திரா நடித்து ஓமுன்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. இன்றைக்கும் அது ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. அதே டைட்டிலை யூஸ் பண்ணுறதுக்கு எனி ரீசன் சார்? இல்லை சார், இது வந்து இந்த படத்துக்கும் இந்த கதைக்குமான சூழலுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருந்தது. இப்போ நிறைய டைட்டில்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போது நம்ம ஏற்கனவே பண்ண படம் கூட அது முன்னாடி 90s ஏர்லியராக வந்த கார்த்திக் சாருடைய படம் தான். நம்ம பண்ணது மட்டும் இல்லை, மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸ் பண்ணுற படமும் லவ் டுடே ஆர் மெனி ஃபில்ம்ஸ், ஈவன் தனுஷ் சாரோட நிறைய படங்கள் கூட பழைய படங்களுடைய டைட்டில்ஸை ரிப்பீட் பண்ணியிருக்கு. பட் இது வந்து ஏதோ ஒரு சென்சேஷனுக்காக வைக்கப்பட்ட ஒரு டைட்டில் இல்லை. இந்த கதைக்கும் நான் ஒவ்வொரு முறையும் கதையோட தலைப்பை எழுதிட்டு அப்புறம் தான் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவேன். அந்த மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான தலைப்பாக ஃபைனல் டிராஃப்டில் நம்ம ஆரம்பிக்க முன்னாடியே எழுதி அதுக்கப்புறம் தொடங்கின ஒரு திரைக்கதை தான் இது. ஸோ இதுக்கும் கதைக்கும் ஆழமான ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் இருக்குது சார். சார் ராஜ்குமார் சார், நான் வேற லெவல் சினிமா கார்த்திக் சார். இந்த சேப்பு பேக்ரவுண்டு, சிகப்பு பேக்ரவுண்ட் கம்யூனிசத்தை குறிக்குதா சம்மரத்தை குறிக்குதா? இல்லை சார், அதுலேயே வந்து எழுத்தா என்னன்னு விவரிச்சிருக்கு. அதில் வந்து சாப்டர் 1 உதிரம் த பிளட் வுட் அப்படின்னு இந்த ஓம்ங்கிற படத்துக்குள்ள இந்த பார்ட் 1, அதாவது சாப்டர் 1 அப்படிங்கிறது உதிரம் த பிளட் வுட் அப்படின்னு இருக்குது. அதுலேயே அது இட் இஸ் திஸ் நத்திங் டு ஹைட். அதில் பிக்சர்ஸில் இருக்குது, விஷுவல்ஸில் இருக்குது, கேப்ஷனில் இருக்குது. இது எது சம்மந்தப்பட்டது கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது அதை கொஞ்சம் பார்த்தாலே புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அதே மாதிரி நீங்கள் அமரனில் வந்து இந்திய இராணுவத்தை, இந்தியர்களை பெருமைப்படுத்துனீங்க. இதில் வந்து செம்மர கடத்தல்னாலே தமிழர்கள் தான் கடத்துறதா ஆந்திராவில் அடித்து கொள்ளுவாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதில் தமிழர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி சீன்ஸோ? இல்லை, இது வந்து சார் எந்த சாராரையும் பெருமைப்படுத்துவதற்கோ இழிவுபடுத்துவதற்கோ எடுக்கப்படுற ஒரு படம் இல்லை. இது இருக்கிற சூழ்நிலையை ஒரு கமர்ஷியல் சினிமாவாக, அதே நேரம் சிந்திக்க வைக்கிற ஒரு சினிமாவாக ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் இது. அதே மாதிரி கார்த்திகேயன் மம்முட்டி சார் பேர் சொன்னீங்க. இவர் பேர் அண்ணாமலையா? அண்ணாமலைக்கு அரோகராங்கிறாங்க இவர் தனுஷ் என்ட்ரி ஆகிறப்போ. இல்லை, இதில் இன்னும் பேர் சொல்லலை சார். அவங்க சொல்கிறது அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்கிறாங்க சார். டேரக்டர் சார், இப்போ இந்த ஓம்ங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் சோம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது சோமபானம் சுறாபானம்னு சொல்லுவாங்க. அந்த சோமுங்கிற வார்த்தை மருவி தான் ஓமா வந்திருக்கு. சோம்னு சொன்னால் கஞ்சான ஒரு பொருள் இருக்குது. எப்படி அதுலேருந்து மருவி வந்திருக்கு? இந்த உண்மை தெரிஞ்சிருக்குங்களா? அப்படி இல்லை சார். ஐ திங்க் சான்ஸ்கிரிட்டில் ஓம்காரா அப்படிங்கிறது ஓம்கான விளக்கமாக இருக்குது சான்ஸ்கிரிட்டில். நம்ம சொல்கிற ஓம் அதுதான். அண்ட் அதை தாண்டி இந்த ஓம்க்கு வந்து படத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணும்பொழுது படம் வெளியாகிறதுக்குள்ளே அதுக்கான எக்ஸாக்ட் விளக்கம் என்ன, இந்த படத்துக்கும் ஓம் அப்படிங்கிற சொல்லுக்கான சம்மந்தம் என்னங்கிறது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புலப்படுற ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தடுத்து பண்ணுற ப்ரொமோஷன்ஸில். ஸோ இதில் அந்தளவுக்கு இது எனக்கு புது இன்ஃபர்மேஷனாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. ராஜ்குமார் சார், இங்கே மீனாட்சி சுந்தரம் சார், உண்மை கதை நீங்கள் அமரன் எடுத்தீங்க. இந்த படம் கூட இந்த 2015 நடந்த ஒரு உண்மை சம்பவமாக தெரியுது. நாங்கள் வெளிப்படையாக சொல்லலை, ட்ரெய்லரில் தெரியுது. இந்த உண்மை சம்பவங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையாக இருக்கும். அது வந்து சினிமாவில் எடுக்கக்கூடிய சவால் என்ன? அப்புறம் வந்து இதுதான் தனுஷ் சாருடைய லைஃப்லேயே பெரிய பட்ஜெட்டில் உருவாகிருக்காங்க. இந்த கதைக்கு ஏன் அவ்வளோ பெரிய பட்ஜெட்? இல்லை சார், இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த உண்மை சம்பவங்கள் பற்றி நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஐ திங்க் எல்லா கதையும் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுமே வந்து தே கெட் இன்ஸ்பயர்ட் ஃபார் ஐடியாஸ் ஃபார் கான்செப்ட்ஸ் ஃப்ரம் டெய்லி லைஃப். இல்லை அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இல்லை அவங்க ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். ஸோ என்ன ஜானரில் நம்ம படம் பண்ண நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸோ போன படம் வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் பிக்சர், ஒரு மிலிட்ரி பேசிஸில் பண்ண ஒரு படம். அது ஒரு ஆர்மி சோல்ஜர், ஒரு ஆர்மி மேஜருடைய வாழ்க்கை படமாக வந்தது. அது இப்போ பண்ணுறது அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது. பட் எந்த படமாக இருந்தாலும் வெறும் அந்த உண்மை சம்பவத்தை மட்டுமே எடுத்து நம்ம படம் பண்ணோம்னா அது வந்து அதுக்கு ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே டிசைட்ஸ் எவ்ரிதிங். கற்பனை கதையாக இருந்தாலும் உண்மை கதையாக இருந்தாலும் ஐ திங்க் அதுதான் தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் த ரிசல்ட் சார்.
நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி அதிக பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஐ ட்ரூலி பிலீவ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து அதை எல்லாருமே பார்க்குறோம். ஒரு படம் நல்லா போச்சு அப்படின்னா ஒரு சிறிய பொருட்செலவில் எடுத்திருந்தாலும் சரி, வளர்ந்து வரும் நடிகர்கள் இல்லை புதுமுக நடிகர்கள், ஈவன் மலையாளம் சினிமா ஆர் எனி ரீஜன் வந்து இப்போ இன்றைக்கி வந்து பேரியராக இல்லாமல் ஒரு சின்ன படம் கூட வந்து, அதாவது கம்மி பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் கூட வந்து இன்றைக்கி க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி கலெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு காரணம் வந்து ஆடியன்ஸ் இன்றைக்கி வந்து எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் போய் ரீச் பண்ணிட முடியுது. அதனால் பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் அதில் அது அது ஒரு பெரிய குழு சேர்ந்த படமாகவும் இருக்குது. சார் இங்கே கதாநாயகிகள் வந்து ஸ்ரீலீலாவும் சாய் பல்லவியும் நிஜத்திலையும் டாக்டர்கள். இப்போ இந்த ஷூட்டிங் இங்கே வந்து அடர்ந்த காட்டு பகுதிகளில் நடக்கும்போது ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டு அவங்க வந்து உண்மையான டாக்டராக வந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணாங்களா வந்து? இல்லை சார், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆக்டிங்க்கு ஆக்டர்ஸாக அவங்க ரோல்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே இந்த படத்தில் வேலை சரியாக இருக்குது ரெண்டு பேருக்கும். இன்னொன்று ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், அதாவது ப்ரொடியூசர்ஸ் வந்து முன்னேற்பாடுகளோடு ரெடியாக இருக்காங்க. அதனால் எந்த வித விபத்துகளும் நாங்கள் இது வரைக்கும் சந்திக்கலை. அண்ட் அப்படி ஏதாவது சின்னதாக பிரச்சனை, சில இடர்பாடுகள் வரும், சில தடங்கல்கள் ஏதாவது இருந்தால் கூட அது வந்து அவங்க ரொம்ப துரிதமாக செயல்பட்டு உடனே அதை சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் வரல. சார், அமரன் படத்துலையும் சாய் பல்லவி இருந்தாங்க, ஓம்லேயும் இருக்காங்க. பர்டிகுலராக என்ன ஸ்பெஷல் ரீசன் அவங்க இந்த படத்தில் கமிட் பண்ணியிருக்கீங்க? செகண்டு, சாய் அபயங்கர் மியூசிக்கில் தனுஷ் அதை பாட்டு எழுதி பாடுறாங்களா? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இல்லை, இப்போ நம்ம பார்த்த இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் இந்த கிளிம்ஸில் கடைசியாக சில லிரிக்ஸ் வருதுல்ல, வீரா அப்படின்னு, அது வந்து தனுஷ் சார் எழுதினது தான். அது அந்த வரிகள் கூட தனுஷ் சார் எழுதினது தான். அண்ட் ஏற்கனவே படத்துக்காக ஒரு சாங் வந்து ஃபில்ம் பண்ணிட்டோம். அண்ட் சாய் பல்லவி அவங்க இந்த படத்தில் இருக்கிறது வந்து அவங்க மட்டும் இல்லை, நான் எப்பயுமே ஒரு கேரக்டருக்கும் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு பெர்ஃபார்மர் அந்த ரோலுக்குள்ளே வரணும்னு நினப்போம். ஸோ அப்படி அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற ஒரு ரோலுக்கு அவங்க நடிக்கிறாங்க. இதில் அந்த படத்துலையும் அவங்களுக்கு அந்த ரோல் ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு, அதனால் பண்ணாங்க. எஸ். இங்கே ஷாலினி, ஆக்சுவலி மம்முட்டி சார் அவரோட படங்களே வந்து அவ்வளோ ஈஸியான கதையோ கேரக்டரோ சூஸ் பண்ண மாட்டார். ரொம்ப சாய்ஸ் ரொம்ப வந்து யுனிக்காக இருக்கும். ஸோ இந்த கதை நீங்கள் சொல்லும் போது அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு? அவர் என்ன சொன்னார்? இல்லை, மம்முட்டி சாரை நான் வந்து உடனே பார்க்க முடியல. நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணி ஒரு 6-7 மந்த்ஸ் ஆச்சு சாரை பார்க்குறதுக்கு. சாருக்கு வேறு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் நான் கதை சொல்கிறதுக்கு ஒரு நாள் அவர் சென்னையில் இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டுருந்தார். நான் அதுக்கு முன்னாடி அவரோட டச்சில் இருந்தேன். சென்னைக்கு அவரோட வீட்டுக்கு வந்திருக்கும் போது கூப்பிட்டுருந்தார். அப்போ நான் போய் மீட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நான் அந்த கதையை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பேசி முடிக்கும் போது அவருக்கு சில டவுட்ஸ் இருந்தது. அந்த டவுட்ஸை கேட்டுட்டு அன்றைக்கி அந்த மீட்டிங்லேயே நான் இந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ராஜ்குமார் சார், மம்முட்டி சார் நிறைய தேசிய விருது 4-5 வாங்கியிருக்காரு. தனுஷ் சார் 2 தேசிய விருது. 2 தேசிய விருது வாங்குகளை வச்சு படம் பண்ணது வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு டைரக்டராக? ரொம்ப சுலபமாக இருந்தது. ஏன்னா சார், அவங்க 2 பேருமே வந்து தே கம் வித் தேர் ஓன் லெகசிஸ். அண்ட் அவங்களுக்கான ஒரு கிளாரிட்டியோடு வராங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸி ஆகிடுது. அப்புறம் அவங்களுடைய கொலாபரேஷன் வந்து ரொம்ப படத்துக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அது ஒரு டைரக்டர்ஸ் டிலைட் இந்த 2 ஆக்டர்ஸுமே. சார், ராஜ்குமார் சார், இங்கே விஜய் ஆனந்த். வாழ்த்துக்கள் சார். டைட்டிலும் கிளிம்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. மேக்கிங்குமாகவே நல்லா இருந்தது. தேங்க்யூ. இந்த 2 சாப்டர்னு சொல்லிட்டீங்க. ஸோ 2மே இப்போவே ஷூட் பண்ணுவீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் செகண்ட் பார்ட் பற்றி இருக்குமா? ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்சாச்சா 2க்கும்? இல்லை சார், இது வந்து முதல் சாப்டர் தான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இது முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கான ஒர்க்கெல்லாம் அப்போ தான் ஆரம்பிக்கும். ஸ்கிரிப்ட் ஒர்க்குன்றதை தாண்டி இதுக்குன்னு ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க் நடந்திருக்கு. ஸோ அது ஒவ்வொரு பகுதியாக வரும் அப்படிங்கிறது தான் சார். அண்ட் இந்த சாப்டர் 1க்கு ஒரு தொடக்கம், ஒரு மிடில், ஒரு எண்ட் அப்படின்னு இந்த படத்தோட கதை முழுமையாக இந்த பார்ட்லேயே முடிஞ்சிடும். இந்த சாப்டர் 1லேயே அது முடியும். எஸ். Sir, Akshay from the New Indian Express. Sir, here. Hi, sir. And நீங்கள் வந்து இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து தனுஷ் சார் வந்து ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டிஸ் அண்ட் கமர்ஷியல் சினிமாக்கான சென்சிபிலிட்டிஸை வந்து நல்லா இது பண்ணியிருந்தார், பேலன்ஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு.
how was it for you to write? ஏன்னா இப்போது ஸ்டார்ஸுமே நிறைய வந்துட்டாங்க, மம்முட்டி சார் அண்ட் தனுஷ் சார். உங்களுக்கு அந்த சென்சிபிலிட்டிஸை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி இருந்துச்சு ரைட்டர்? இல்லை சார், இது வந்து ஆக்டர்ஸை காஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் எழுதின ஸ்கிரிப்ட் இல்லை. இது நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு ஐயோ இந்த கேரக்டர் இவங்க பண்ணால் நல்லா இருக்குமேனு அவங்களோட அப்பாயின்மெண்ட் அண்ட் அவங்களோட லிசனிங் அந்த நரேஷன் டைம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் காஸ்ட் பண்ணி இவங்க எல்லாரும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கேரக்டர் கேட்கும்பொழுதே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. யாரும் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எந்த ஒரு அந்த மாதிரி விவாதங்களுக்குள்ளே இது ஃபார்ச்சுனேட்லி போகலை. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக அவங்கவுங்க பார்ட்டில் வந்து நடிக்க வந்திருக்காங்க. அண்ட் என்கிட்ட ஏற்கனவே இதுக்கான கேரக்டர்ஸ் இருந்தது, அந்த செட்டப் இருந்தது, அதனால தான் அவங்கள காஸ்ட் பண்ண முடிஞ்சது சார். சார் ராஜேஷ். யா எஸ் சார். சார் வாழ்த்துக்கள். முதல்ல அமரன்ற ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்க, ஒரு ஹீரோவாக பண்ணீங்க, பக்காவாக பண்ணீங்க. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் பிரிகண்டை வந்து ஒரு ஹீரோவாக காட்டுற மாதிரி இருக்குது டீசர்லாம் பார்க்கறதுக்கு. பட் இதை நீங்கள் எப்படி பார்க்குறோம்? ஒரு ஹீரோவாக காமிச்சிங்க, பட் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடாக இருக்கவங்களை ஹீரோவாக காமிச்சா நெக்ஸ்ட் சொசைட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் பிரிகண்ட்ன்றது ஒரு தப்பானது தான், காட்டை அழிக்கிறவங்க தான். இதில் வந்து நீங்கள் சொல்ல வர்றது வந்து இந்த காட்டை அழிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த கூலி ஆட்கள் திருவண்ணாமலையை காமிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இங்கே இந்த ராயல்சீமா அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் திருப்பதி அந்த சைட்லலாம் வந்து ரெட் சாண்டர்ஸை வந்து அறுக்கிறதுக்கோசரம் இங்கேருந்து தான் கூப்பிட்டு போகிறாங்க, திருவண்ணாமலையிலேருந்து தான். அதை பேஸ் பண்ணி தான் இந்த புஷ்பான்னு ஒன்று பண்ணாங்க. அங்கேயும் வந்து ஒரு ஃபாரஸ்ட் பிரிகண்டை வந்து அவனை தான் ஹீரோவாக காமிக்கிறாங்க. பட் உங்கள் படத்தில் எப்படி காமிச்சிருக்கீங்க? இதில் வந்து அதை தான் வந்து நீங்கள் முக்கியத்துவம் காட்டுறீங்களா? அதான் சார், இது வந்து இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தது வந்து ஒரு காட்சி. அந்த காட்சியை வச்சு ஹீரோவுடைய கேரக்டர் என்ன, இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தோணும். மேபி அந்த டிஸ்கஷன்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஸோ உங்கள் பார்வையில் அது அப்படி இருக்குது. பட் இதை தாண்டி படத்தில் நிறையா விஷயம் இருக்குது. அது வரும்பொழுது அது எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். சார் ராஜ்குமார் சார், ஆக்சுவலாக உங்களோட ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 9 years ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் மோஸ்ட்லி 3 films தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களாம் ஏன் ஒரு படைப்பாளிகள் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? ஃபஸ்ட்டு காரணம் பிரம்மாண்டத்திற்காகவா இல்லை ஹீரோவோட கால் ஷீட்டுக்காகவா? ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ 96 பிரேமா இருக்கட்டும், துருவங்கள் 16 கார்த்திக் நாராயணா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அதாவது குரங்கு பொம்மை நித்திலனா இருக்கட்டும். ஸோ என்னதுனால இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு தெரியல சார். இது ஒரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான படிப்பினைகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த படம் வந்து February 20 ஷூட்டிங் ஆரம்பித்தோம், October 16 ரிலீஸ்னு போட்டிருக்கோம். கரெக்டாக 8 மாதம்னு நினைக்கிறேன், 8-9 மாதமாக தெரியல எனக்கு. 8 மாதத்தில் அந்த படத்தை முடித்து ரிலீஸ்க்கு கொண்டு வரோம். ஸோ இப்படியும் சில நேரங்களில் அனுபவங்கள் இருக்கும். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு டைரக்டர் கதை எழுதி வீட்டில் ரெடி ஆகிட்டா மட்டும் படம் பண்ணிட முடியாது. அதில் நிறைய விஷயங்கள் கோயின்சிடென்டலாக சேர்ந்து வரணும், அதுக்கு ஒரு அமைப்பு வரணும். அது எல்லாரும் சேர்ந்து எல்லா விஷயங்களும் சேர்ந்து அமையும் பொழுது தான் ஒரு படம் நடக்குது. அண்ட் சம்டைம்ஸ் தாமதங்கள் ஏற்படும், தடங்கல்கள் வரும். சில நேரம் வேகமாக நடந்துடும். நம்ம இப்போ ரோட்டில் போகிறோம், ஒரு நாள் வந்து எல்லா சிக்னலும் க்ரீனாகவே இருக்கும், அப்படியே வேகமாக போயிடுவோம். சில நேரம் டிராஃபிக் இருக்கும், எல்லா இடத்துலையும் நம்ம போய் நிற்கிற நேரம் மட்டும் ரெட் சிக்னல் விழும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அது. அவங்களுக்கான கால சூழல், அந்த நேரம் இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலை, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். யாருமே வந்து டிலே பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாரும் பண்ண மாட்டாங்க. பட் ப்ரிப்பரேஷன் டைம் எடுத்துக்கிறது நல்லது சார். எனக்கு இந்த டைம் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நீங்கள் சொன்ன அந்த 9 வருஷத்தை நான் ரியலைஸ் பண்ணலை. அந்த வெயிட்டிங் டைமும் ஃபில்ம் மேக்கிங்கோட ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தட் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன் நான், அட்லீஸ்ட் ஃபார் டிரெக்டர்ஸ். எஸ் சார். சார் சார் ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். இந்த சார் ஹலோ சார். எஸ் சார். இது இந்த 20 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க, திருவண்ணாமலையிலேருந்து தான் பாதிக்கப்பட்டாங்க. அதை பேஸ் பண்ணி புஷ்பா மாரி அதை வச்சு புஷ்பா மாரி பண்ணுறீங்களா அல்லது அது டாக்குமெண்ட்ரியாக பண்ண போகிறீங்களா? இல்லை சார், இது ஃபீச்சர் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் சார் வேறு சில படங்கள் அது வந்து ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு டாபிக் எடுத்து பண்ணியிருந்தால் அந்த படம் வந்து நம்ம நினைவில் ஒரு விதத்தில் இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக நினைவில் இருக்கிற சில நிகழ்வுகளை, சில நிதர்சனங்களை மையமாக வச்சு அதுக்கு மேலே நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி உருவாக்கி இருக்கிற ஒரு திரைக்கதை. ஸோ இதுக்கும் வேறு எந்த படங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அண்டு நீங்கள் குறிப்பிடுற அந்த பர்டிகுலர் சம்பவம் இதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த தாட் இருந்திருக்கு கண்டிப்பாக. டைரக்டர் சார், ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். சார் தனுஷ் சார் வந்து
இப்போது ஹிந்தி படங்கள்லையும் நடிச்சிட்ருக்காரு, நடித்து வெற்றி படங்கள்லாம் இருக்குது. இது வந்து அவர் நடிக்கிற பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு பேன் இண்டியா படமாக நீங்கள் உருவாக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லாமல் ஸ்டார் காஸ்ட் வந்து மம்முட்டி, தனுஷ் 2 பேர் மட்டும் தான் தெரியுது. மற்ற லாங்குவேஜுக்கெல்லாம் போகும்போது அங்கே உள்ள ஆர்டிஸ்ட்டு, ஃபேமஸான ஆர்டிஸ்ட்லாம் தேவைப்படும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் எதனா இருக்கா சார்? இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் ஐடியா இருக்கா? இல்லை சார், ஐ திங்க் ஒரு ஸ்கிரிப்ட் ரூட்டடாக அந்த தன்மைக்கு ஏற்ப இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்மையாக கரெக்டாக பண்ணாலே பேன் இண்டியா மட்டும் இல்லை, ஐ திங்க் நம்ம எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே இப்போ ரீச் பண்ணிட முடியுது. வெறும் காஸ்டிங்கில் மட்டும் அது நிகழாது. அதுக்கான கதையும் கேரக்டரும் அவங்களுக்கான ஒரு அந்த பார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்களும் உள்ளே வருவாங்க. வெறும் டெக்கரேஷனுக்காக இதில் யாரையுமே நம்ம சேர்க்கலை. அப்படி சேர்க்கறதுல எனக்கு விருப்பமும் இல்லை. எஸ் சார். டைரக்ட் சார் பாலன் இங்கே 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 இப்போ ஒவ்வொரு படமும் உங்களுக்கு ஒரு படிப்பினைகள்னு சொன்னீங்க இல்லையா? அது மாதிரி ரங்கூனாக இருக்கட்டும், இல்லை அமரனாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், அந்த 3 படத்துலையும் 3 ஹீரோக்கள்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 3 ஹீரோ 3 ஹீரோக்கள்கிட்டையும் கிடைச்ச படிப்பினை அனுபவம் ஏதாவது சொல்லுங்கள் சார். அனுபவம் அப்படின்றது வந்து நாட் ஜஸ்ட் வித் ஹீரோஸ். நம்ம ஒர்க் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்கும், கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் அதில் வந்து ஒவ்வொரு ஜேர்னி ஒரு மாதிரி இருக்கும். இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். முதல் படத்தில் எனக்கு கௌதம் கார்த்திக் நடித்தார். அவர் இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ நம்ம இங்கே உட்காந்து இந்த டீசர் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ 3வது ஆளாக எனக்கு விஷ் பண்ணது, ஆர் அட்லீஸ்ட் அவர் ஃபஸ்ட்டு கூட விஷ் பண்ணியிருக்கலாம், நான் 3வதாக அவரோட மெசேஜ் தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக டைட்டில் பற்றி அந்த டீசரில் காட்டின அந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருந்தார். எனக்கு சத்தத்தில் ரொம்ப கேட்கல. ஸோ அந்த நட்பு தொடருது இன்னும். அண்ட் அதே மாதிரி போன படம் நான் ஒர்க் பண்ண சிவகார்த்திகேயன், ஸோ அவரும் வந்து அந்த படத்தில் ஒரு கரெக்டான ஒரு நேர்த்தியான ஒரு அனுபவம் இருந்தது. இப்போது தனுஷரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்டாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. தினம் தினம் ஏதாவது ஒரு ஆச்சரியம் நிகழுது. ஐ திங்க் இந்த என்டையர் ஜேர்னி முடிக்கும் போது நான் அவரை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலீலா பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்ரீலீலாவோட இப்போ தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெரி ஃபியூ டேஸ் வி ஹவ் ஸ்டார்டட் ஒர்க் வித் சார். இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் அவங்க. இன்னும் அவங்களுடைய ஒரு பர்ஃபார்மிங் சைடை நம்ம நிறைய படங்களில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் டான்சர், but a very good actress also. I mean, a very good performer also. Hello. Hello. Sir, sorry to interrupt. Hello. One question. Ada sir, I am Krishna Kumar from DD. Sir, here. Yes, I sir. have 2 questions. Yes, In sir. what way this இந்த டைட்டில் வந்து இந்த கதைக்கு வந்து உங்களுக்கு நெசசிட்டியாக இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2, நம்ம ஓம்ங்கிறது நம்ம இந்து விஷயத்தில் பிரணவ மந்திரத்தில் மனசாந்திக்காக சொல்கிற ஒரு மந்திர வார்த்தை. அதை எப்படி ஒரு டிசைனே வந்து அட்டாக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஷார்ப்பாக வச்சுருக்கீங்களா? அதுக்கு விளக்கம் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. இல்லை சார், நம்ம தினம் சாமி கும்பிடுறோம். பல்வேறு மாதிரியான கடவுள்கள் நம்மளோட வழிபாட்டு முறையிலேயே இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இருக்குது, கையில் ஆயுதங்கள் இருக்குது, சாந்தமாகவும் இருக்குது. எல்லாமே எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரிலேட் பண்ணி சொல்லும் பொழுது. அண்ட் இந்த வார்த்தை கதைக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நிறைய பேர் இதையே கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன். அடுத்தடுத்த பார்வைகள் வரும்பொழுது அது தெளிவாக புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் சார். நன்றி. ஸோ இது வந்து ஓம் படத்தினுடைய தொடக்கம் மட்டும்தான். இட்ஸ் கோயிங் டு பி இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் மட்டும்தாங்கிறனால இன்னும் உங்களுடைய கேள்விகள் நிறைய இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து வரக்கூடிய ஈவெண்ட்ஸை அதை நிச்சயமாக நீங்கள் கேட்பீங்க. ராஜ்குமார் பெரியசாமி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்படியே மேடையிலே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படியே நம்மளுடைய ஃபிலிம்னுடைய ப்ரொடியூசர்ஸ் அந்த க்ரூ அப்படியே மேடைக்கு வந்துட்டு